அக்கா, அக்கா மீனாக்கா, ஒரு நிமிஷம்க்கா, இங்க பாருங்க ஒரு நிமிஷம். இவனா? இவன் எதுக்கு என்ன கூப்பிடுறான்? அன்னைக்குதான் வாய்க்கிலேயே நல்லா பேசிட்டு போனா, இப்ப எதுக்கு வந்து எந்த மூஞ்சி வச்சுன்னு வந்து என்ன கூப்பிடுறான், அக்கா அக்கான்னு கூப்பிடுறானே என்னன்னு தெரியல. போய் கேட்போம் என்னான்ட்டுதான். சொல்லுப்பா, எதுக்கு கூப்பிட்ட? ஒண்ணும் இல்லக்கா, எங்க அம்மா வீட்ல ஆள் இல்ல. அதான் சரி உங்க வீட்ல எதனா இருக்கிறாங்களான்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். எங்க வீட்டுக்கு வரலப்பா. நானே கடைக்கு போயிட்டு இப்பதான் வரேன். தாமரை வீட்டுல வேணா இருப்பாங்க, அங்க வேணா போய் பாரு. சரிங்கக்கா, நான் போய் பாக்குறேன். நான் சொல்றதே கேட்க மாட்டேன்றான், என் பேச்சு கேட்க மாட்டேன்றா, சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லி நினைச்சே கண்மணி அக்கா. இப்ப எதுக்கு கண்மணி அக்காவை தேடி இருக்கிறான் இவன்? என்ன சொல்ல போறான் என்னன்னு தெரியல. நம்மளும் போவோம் தாமரை அக்கா வீட்டுக்கு, என்னதான் பேசுறான்னு பாப்போம். ஏ வசந்தி, சாப்பாடு முண்டா குழம்பு முண்டா எல்லாத்தையும் தூக்கி மாடி. தட்டு மட்டும் நான் எடுத்து வந்து வச்சுட்டேன், மிச்சம் எல்லாம் நீ எடுத்து வந்து வைடி. தட்டி எடுத்துன்னு வர வேலை தான் கஷ்டம். அதனால கஷ்டப்படுற வேலையை எங்க அம்மா செஞ்சுட்டாங்க. ஈஸியா இருக்கிற வேலையை என்கிட்ட சொல்றாங்க பாரு. இருமா தாமரை, இப்பதான் தோசை சாப்பிட்டு வந்தேன், அதுக்குள்ளே சாப்பிட்டு சாப்பிடுறேன். அக்கா, ரச சாதம்னா நல்லா சுட சுட சாப்பிட்டாதாங்க நல்லா இருக்கும். அதனாலதாக்கா சொல்றேன், கொஞ்சோண்டு சாப்பிடுங்க, அப்புறமா நீங்க மிச்சம் சாப்பிடுவீங்க. கண்மணி அக்கா. அக்கா, உங்க புள்ள வந்தாரேக்கா, உங்களை தேடிக்கின்னு என்கிட்ட கேட்டாரு எங்க அம்மா எங்கன்னு சொல்லிட்டு. நான் தாமரை அக்கா வீட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்லி அமிச்சேன், இன்னும் வரலையா அவரு? ஏமா இத்தனை நாள் அம்மாவை கண்ணுக்கு தெரியல அவனுக்கு, இன்னைக்குதான் தெரிஞ்சுச்சா அம்மா எங்கன்னு கேட்டிருக்கான்? எதுக்கு கேட்டான் அவன்? தெரியலக்கா, நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் எதுக்கு கேட்டாருன்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவும் தெரியல. சரி இருங்க பாப்போம் என்னதான் சொல்றாருன்ட்டு. எதுக்கா கோபப்படுறீங்க? இருங்க, எதுக்கு கேட்டா என்ன இன்னும் சொல்லட்டும். அவன் வந்து வைஷ்ணவி கிட்ட போய் கேட்கறான் நானே கோயிலுக்கு போறதுக்கு, இன்னும் அதை பத்தி கூட எதனா வந்து சொல்லுவாங்கக்கா. இருங்க, அர்ஜென்ட் படாதீங்க, என்னன்ட்டு கேட்கலாம். பாருமா தாமராங்க வரான் அவன். வாப்பா வந்து உட்காரு. இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. அன்னைக்கு உங்ககிட்ட பேசுனதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கலான்ட்டு தான் நான் வந்திருக்கிறேன். என்னக்கா உன் புள்ள இப்படி சொல்றான், மன்னிப்பு கேட்கறான்றானே, என்ன கதைன்னு ஒண்ணு புரியலக்கா. போய் கேளு அவன்கிட்டயே என்னன்ட்டு சொல்லட்டும். நீங்களும் பேசுங்களாக்கா, நீங்க தலைவிக்கே குஞ்சு நின்றா என்ன அர்த்தம்? பேசுக்கா, என்ன எதுன்னு கேளுக்கா. போ தம்பரே, நீ தானே அன்னைக்கும் பேசின அவன்கிட்ட, போய் நீயே கேளு என்னன்ட்டு. அப்புறம் நான் பேசுறேன், நீ போய் கேளுமா போமா. மா, சாப்பாடு அங்க வச்சிடுறோமாண்ணா. எத்தனை வாடி எத்தனை வந்துட்டு வைடி. என்ன விஷயம் தெரியலையே, வைஷ்ணவன் வீட்டுக்காரங்களா வரமாட்டாரே, இங்க வந்துக்கிறாருன்னா எதுன்னு தெரியல. பொறுமையா அவங்க பேசுறதை கேட்கணும், என்னதான் பேசுறாங்கன்ட்டு. கண்மணி ஆயா வேற கீழே குஞ்சு பார்த்துனே இருக்குது. தட்டுன்னா கழுவிக்கிறாங்களா இல்லையா, அழுக்காகுதா இல்ல இதுல எப்படி சோறு போட்டு சாப்பிடுதுன்னு பாத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கண்மணி ஆயா, தட்டு நான் தான் கழுவுனேன், வீட்டுல சாமான்லாம் நான் தான் கழுவுனேன், கிளீனா தான் இருக்குது. அது எதுக்கு முறைச்சு முறைச்சு பாத்துக்கிறீங்க அப்புறம் நீங்க? ஏய் வசந்தி, அவங்க கோவமாகறாங்க, அவங்க கிட்ட எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிற? கம்முன்னு போடி. ஏமா, என்ன பஞ்சாயத்து? எதுக்கு அவங்க சோகமாக்குறாங்க? என்னன்னு சொல்லுமா, சொன்னாதானே தெரியும். உனக்கு ஒன்னும் தெரியவே வேணாம், நீ வாயை மூடின்னு கம்முன்னு இருந்தாலே போதும், பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி. போ. போன்னு சொன்னா நான் போயிடுவேனா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்காம நான் போக மாட்டேன். இப்பதானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்க, மண்டியில் அடிபட்டு. இப்ப கீழே குஞ்சு நேக்கிறீங்களே, கழுத்து குச்சிக்கிச்சு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போக போறீங்களா? கீழே குஞ்சு உக்காருதுன்னு முடிவாயிடுச்சு, இந்த பக்கம் திரும்பி தான் உட்காருங்க. என் கூட எதனா பேசிட்டு இருப்பீங்க, நீங்க நானும் பேசிக்கலாம் திரும்புங்க. ஏய் தாமரை அவங்க பொண்ணுன்னு பாத்துக்கிறேன், உன்னை நான் கம்முனுக்கிறேன். இல்ல வர கோவத்துக்கு பல்லாருன்னு அடி வாங்குவேன், என்கிட்ட கம்முன்னு உட்காரு நீ. சரிங்கக்கா, உங்களுக்கு கீழே தரையில உட்காந்துக்கிறீங்களே, பாய் எதனா எடுத்து நோட்டுமா போயிட்டு வீட்டுல இருந்து? வேணாம் வேணாம். வைஷ்ணவி, உங்களை திட்டுறது தப்பே கிடையாது. எதுக்குப்பா சாரி கேட்கணும்னு சொல்ற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, எதுக்கு இப்படி சொல்ற நீ சாரி கேட்கணும்னுட்டு? எங்க அம்மா பேச்சு நான் கேட்காதது தப்புதான். அந்த தப்பை நான் இப்போ உணர்ந்துட்டேன். நான் மனசார எங்க அம்மா கிட்ட நான் சாரி சொல்லணும். நீங்க அன்னைக்கு சொன்னீங்க அவளை பத்தி, நான் அதை வந்து புரிஞ்சுக்காம உங்க மேல நான் சந்தேகப்பட்டு போய் அவகிட்ட கேட்டேன். அவ என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணா வைஷ்ணவி? என்னங்க மேடம், காஃபி ரெடி ஆயிடுச்சா? சுட சுட காஃபி ரெடி, என்னங்க குடிங்க. சூப்பர் சூப்பர் டி. எது சொல்றீங்க, காஃபி சொல்றீங்களா என்ன சொல்றீங்களா?
ரெண்டுமே தான் நான் சொல்றேன். ஆஹா, அப்படியா? சரி சரி. என்னங்க உள்ள எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்குதுங்க, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் போய் வேலை முடிச்சிட்டு வரேங்க. வைஷ்ணவி நில்லு. நான் என்ன கேட்டுட்டே இருக்கேன், நீ இன்னும் பதில் சொல்லாமே இருந்தா என்ன அர்த்தம் வைஷ்ணவி? சொல்லிட்டு போ, நில்லுடி. இவன் என்ன ரொம்ப ஓரா பண்ணி இருக்கிறான்? நீ எத்தனை முறை நான் சொல்றேன், நானு சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான், ரொம்ப கடுப்பேத்தி நிற்கிறான். ஏங்க என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு சும்மா கேட்டதே கேட்டுட்டு இருக்கீங்க? நான் எங்க கேட்டதே கேட்டுட்டு இருக்கேன், நீ தான் இன்னும் பதில் சொல்லாமே இருக்கிற. நான் தான் சொல்லிட்டேன்ல நாளைக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு, என்ன நீ வரன்னு சொல்ல மாட்டேன்ற, வரலன்னு எதனா சாப்பிட்டு சொல்ற. என்னடி நாளைக்கு போறோம், அவ்வளவுதான். எனக்கு கால்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, என்னால எங்கேயும் வர முடியாது, நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் வரல. என்னடி நானும் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்கேன், எதனா ஒரு சாக்கு சொல்றியே தவிர வரன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்ற நீ. முதல்ல நடா உங்க அம்மா அந்த மாதிரிதான் பேசின்னு இருப்பாங்கோ, அதெல்லாம் கண்டுக்காதீங்க விடுங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப நடனா எனக்கு உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்றேன். என்ன நீ? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ பேசுனதே பேசாத, நாளைக்கு நம்ம போறோம், அவ்வளவுதான். நான் வரலன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஓ, அத வேற நீ சொல்லுவியா? சொல்லி பாரு, அப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாப்பேன். என்னால வர முடியாது. நீ வரணும். ஏய், அவதான் வரலன்னு சொல்றாள், அவளை ஏன்டா தொல்லை பண்ற? ஏய் ஏய் நாடி, ஏன்டி இப்படி பண்ற? வைஷ்ணவி இங்க பாரு, என்ன ஏன்டி இப்படி பண்ற? உன்னை கோயிலுக்கு தானடி கூப்பிட்டேன், ஏன்டி இப்படி பண்ற? நீ யாருடா என்ன கூப்பிடுறதுக்கு? உனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல. எத்தனை முறை சொல்ற நானு, என் பேச்ச கேட்காம என்ன டார்ச்சர் பண்ணினுக்குற நீ. இன்னைக்கு உன் கதை முடியுது பாரு. அவளும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பான், சொல்ற பேச்சு கேட்க மாட்டுக்கிற, அவளை டார்ச்சர் பண்ணிருக்கிற. நானும் வேணா வேணா பொறுமையா போலான்னு பொறுத்து போறேனான்னு நீ ரொம்ப பண்ற நீ. இல்ல இல்ல, இவனை விடக்கூடாது. இவனை விட்டோம் என்னை இந்த மாதிரிதான் பேசி பேசி என்ன தொல்லை பண்ணின்னு இருப்பான். இவனை அடிச்சு மண்டி உடைக்க வேண்டியதுதான். அவ அம்மா காரிய பண்ண பாரு, அதே மாதிரி இவனையும் பண்ணணும். அப்பதான் இவன் வாய மூடின்னு இருப்பான். அப்போ எங்க அம்மாவையும் நீ தான் அடிச்சியா? நல்ல மாதிரி வேஷம் போட்டுன்னு இருந்த இவ்வளவு நேரம் என்கிட்ட எங்க அம்மாவையும் அடிச்சியாடி நீ? உனக்கு எப்படி மனசு வருது? வயசானவங்க அவங்க என்கிட்ட எவ்வளவு சொன்னாங்க, நான் தான் அவங்க பேச்சு கேட்காம உன்னை நான் நம்பின பாரு. எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. ஆமாண்டா, உன்னை இதை விட விடுறது இல்லை, இதுக்கு மேலேயும் உனக்கு தேவைதான்டா. கரெக்டா சொல்ற நீ. நான் போய் எங்க அம்மா கூப்பிட்டு வரேன், எங்க அம்மாவே எங்க சொந்தக்கார எல்லாம் கூப்பிட்டு வரேன், இருடி உனக்கு இருக்கு. ஏய், அவன் போறான், அவன் போயிட போறான், அவனை அடி போ. டேய் நில்லுடா, பயந்தாங்குழி நில்லுடா. அம்மா மண்டை மேல அடிக்கிறாள. ஏய் விட்ரி என்ன, விட்ரி, மரியாதையா விட்ரி என்ன. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. பேசாம இவனை சாவிச்சுட்டான். வேணாம் விடு, அவன் இதுக்கப்புறம் திருப்பி எதனா பண்ணானா அப்போ பாத்துக்கலாம். அடி பாவி, உன்னை நம்பிக்கினு எங்க அம்மாவை நான் திட்டினனே. எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தான் தேவை. முதல்ல எங்க அம்மா காலில் ஊந்து மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். ஏய் என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்க அம்மா பேச்சு கேட்க போறியா? அம்மா பேச்சு கேட்க போறியா? சரி நீ வரவே வேணாம், நீ எங்கேயும் வர வேணாம், கோயிலுக்கு வர வேணாம், எங்கேயும் வர வேணாம், என்ன ஆளை விடு, நான் கிளம்புறேன். அந்த பயம் இருக்கட்டும், இந்த பயம் அப்படியே இருக்கணும். அந்த பயம் போச்சு, என்கிட்ட வந்து திருப்பி இங்க வாங்குவான்னு என்ன கூப்பிட்ட, உன் மண்டியில முடியே இருக்காது, மொத்த முடியும் கையாலே புடுங்கி தள்ளிடுவோம், பாத்துக்கோ. இதுக்கப்புறம் ஸ்வீட் வாங்கி வர்றது, பூ வாங்கி வர்றது,
அப்புறம் அவளை வேலை வாங்குறது, இது செய்ய அது செய்யன்னு சொல்றது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நீ ஏன் மொத்த வேலையும் செய்யற, அவளுக்கு மொத்த வேலையும் நீ செஞ்சு கொடுக்குற. நான் செஞ்சிடறேன் மொத்த வேலையும் நானே தான் செய்யறேன். இத இப்படியே மெயின்டைன் பண்ணும், புரியுதா?